வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியோட கடை திறப்பு விழாவுக்காக எல்லாரும் வந்திருக்க. சந்தா ட்ரெடிஷ்னலா புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. சேரன் அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க. பாண்டியும் சோழனும் அண்ணனுக்கு இப்படிலாம் கூட சைட் அடிக்க தெரியுமா, ரொமான்ஸ் பண்ண தெரியுமான்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. வானதி பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. நிலா சந்தா கிட்ட பேசிட்டு இருக்க. சந்தா உள்ளர வாங்குறாரு சேரன். ஜாவோ ஜாவோ அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு சோழன். நீங்க அடங்கவே மாட்டீங்க, உங்களை திருத்தவே முடியாதுங்கிற மாதிரி நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு சந்தா கூட வர வா சந்தாங்கிறாரு சேரன். சாரியில ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சேரன் சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க சந்தா. வானதிக்கு தான் அங்க இருப்பு கொள்ளல. அவங்களோட மனசு புழுங்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க பிஹேவியர் இருக்கு. சந்தா வெக்கமா நின்னுட்டு இருக்க. சேரன் அவங்கள சைட் அடிச்சிட்டு இருக்க. வானதிக்குள்ள புசு புசுன்னு எரிச்சலா இருக்கு. அப்போ பாண்டியோட மொபைல் ரிங்காக பாண்டிய பாக்குறாங்க. டேய் டைம் ஆகுதுரா, எப்படா வருவீங்க அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன், அது கண்ணுக்கு தெரியல. போறவன் வரவனெல்லாம் கூப்பிட்டு எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருக்கங்கிற மாதிரி பாண்டிய வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க வானதி. சேரனும் சந்தாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. நிலா ரசனையோட பார்த்துட்டு இருக்க. லவ் பண்ணா இப்படிதான் பேசணுமோ அப்படின்னு சோழன் பாக்குறாரு. பாவம் பையப்புள்ள இப்பதான் லவ் பண்ண கத்துக்க போகுது போல. ஆப்கா ஷர்ட் பி பகுத் அச்சா ஹேங்கிறாங்க சந்தா. சேரனும் சந்தோஷமா தேங்க்ஸ்ன்னு சொல்ல எப்பவும் போடுற அதே ஒயிட் ஷர்ட் இதுல என்ன பகுத் அச்சாங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். ஏங்க நீங்க எதுங்க அவங்கள அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க. ஜூசியான லட்டை பார்த்துட்டு இருக்க சுகர் பேஷண்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்த சோழன் நொந்து போய் திரும்பி ஏங்க பார்க்க கூட கூடாதான்னு கேக்குறாரு. தப்பா நினைச்சுக்க போறாங்கங்க, நீங்க பாக்குறத பார்த்து பேசாம போயிட போறாங்க அப்படின்னு நிலா மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சுட்டு சொல்ல. யாரு அவங்களா? அண்ணனும் பாண்டியும் காதல்ல எத்தனாவது லெவல்ல இருக்காங்கன்னு நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லி குமுறுன்னு குமுறுனே. இவங்களா சுத்தி இருக்கவங்கள நினைச்சு வருத்தப்பட போறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல. சரி கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இருங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற நிலா அங்க ஒரு ஓரமா சோகச்சலியா நிக்கிற வானதியை பாக்குறாங்க. வானதி கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, நான் பேசிட்டு வரேங்கிற நிலா வானதின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்பா நாம நிக்கிறது இவளுக்காவது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குற வானதி அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்ல மெதுவா வர்றாங்க. சாரி ரொம்ப நல்லா இருக்கு, எங்க எடுத்தீங்க அப்படின்னு வானதி கிட்ட நிலா கேட்க. ஏங்க அவ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்பதான் கேக்குறீங்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, சும்மா இருங்க அப்படிங்கிற நிலா மறுபடியும் வானதி கிட்ட திரும்பி உங்க சாரி சூப்பரா இருக்கு, நல்ல கலர்னு சொல்ல வானதி கொஞ்சமா சிரிச்சு தேங்க்ஸ்காங்கிறாங்க. இது அம்மா காஞ்சிபுரம் போனப்ப எடுத்துக்கிட்டு வந்தது அப்படின்னு வானதி சொல்ல. நல்ல கலர், நல்ல காம்பினேஷன், உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுதுங்கிறாங்க நிலா. ஐயோ என்ன டாபிக்டா இது, நாம என்ன பேசினா இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு பாக்குறாரு சோழன். இதுங்க பேச்சு போர் அடிக்குதுன்னு அப்படியே சேரன் சந்தா பக்கம் பார்வை திருப்புறாரு. சேரன் டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒவ்வொன்னையா சந்தாவுக்கு விளக்கிக்கிட்டு இருக்காரு. புரியுதா புரியலையாங்கிறத பத்தி அவருக்கும் கவலை இல்ல, புரிஞ்சது புரியலன்ற கவலை சந்தாவுக்கும் இல்ல. தலையை ஆட்டி ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வானதி மாதிரி சோழன் தான் நொந்து நூடுல்ஸ் ஆகி நின்னுட்டு இருக்காரு. சந்தா சேலை இழுத்து விட்டு நின்னுட்டு இருக்க. ஏன் என்னாச்சுங்கிறாரு சேரன். நான் இப்பதான் முதல் தடவையா சாரி கட்டுறேன், அதனால ஒரு மாதிரியா இருக்குன்னு ஹிந்தியும் தமிழும் கலந்தடிக்கிறாங்க சந்தா. ஓ நல்லாதான் கட்டியிருக்க, அழகா தான் இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ப்ரீவியஸ் கடை ஓனர் நடேசன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இந்த வயசுலயே உங்க பையன் கடையை ஆரம்பிச்சது உங்களுக்கும் பெருமை தானேன்னு கேக்குறாரு அவரு. இருக்காதா பின்ன, அவன் பயங்கரமான உழைப்பாளியா, என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான்னு எனக்கு தெரியும். இப்பதான் அவனுக்கு காலம் கைகூடி வந்திருக்கு, எல்லாம் செட் ஆயிடுச்சுங்கிறாரு நடேசன். கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்குங்கிறாரு அவரு. எல்லாம் எங்க அப்பன் ஐயனார் துணைன்னு கையெடுத்து கும்பிடுறாரு நடேசன். இருங்க வரேன்னு சொல்லிட்டு அவரு எழுந்து போக வாங்க வாங்கங்கிறாரு அவரு. போய் எடுத்துட்டு வரவானே அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. இல்ல வந்துருங்கிறாரு பாண்டி. அப்போ நடேசன் உள்ளர வந்து டேய் என்னங்கடா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பூஜையை போடுங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வேற சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு நடேசன் சொல்ல. சரிங்கிறாரு பாண்டி. சொல்லி முடிக்கிற நடேசன் அப்படியே சந்தா பக்கம் திரும்பி கணா காயான்னு கேட்டுட்டு இருக்காரு. சப்பாத்தி காலியா அப்படின்னு சந்தா சொல்ல. சப்பாத்தி காய், தோசை இட்லி காய் நெய்யே அப்படின்னு கேட்க. ஓபி கார்த்திகம் அப்படின்னு சந்தா சொல்ல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நடேசனும் சந்தாவும் ஹிந்தில பேசிட்டு இருக்க. ஆஹா அப்படின்னு நிலா கைய கட்டிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. வானதியும் கூட இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. சளிப்படிஞ்சு போன சோழன் பாண்டியோட தோல்ல வந்து கைய போட்டு, பாண்டி அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, நாம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலைக்கார புலி சோழன் சொல்ல. எப்படி ஹிந்தி பேசுறாரு பாத்தியா அப்படிங்கிறாரு பாண்டி. ஏய் அதெல்லாம் தெரிஞ்சது தானேடா, சரி ரிப்பன் கட் பண்ணிடுவோமான்னு கேக்குறாரு. கடைக்குள்ளெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ண போற முத ஆள் நாம தான்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் விட்ரா, எல்லாம் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு தானே அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அப்படிங்கிறாரு பாண்டி. சரி 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 எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, ரிப்பனை கட் பண்ணிடுவோம், வாங்க வாங்கன்னு சோழன் சொல்ல, வாங்கங்கிறாரு பாண்டியும். ஓ அது வேற இருக்கா அப்படின்னு நடேசன் கேட்க, வாங்கன்னு எல்லாரும் வர்றாங்க. இந்தடா பிளேட்டு, பாண்டி பிளேட்டை புடிடா, வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் வர நடேசன் சந்தாட்ட ஆவ் ஆவ் பாராவ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு எல்லோ கலர் ரிப்பனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் புடின்னு கட்டுறாங்க சோழனும் பாண்டியும். டைட்டா புடிடான்னு சோழன் சொல்ல, அனீஸ் நீ போய் கட்டுங்கிறாரு சேரன். அடுத்து எங்கடா ரிப்பனு அப்படின்னு பாண்டி கேட்க, ஒரு போ எடுத்து கொடுக்கறாரு கண்ணன் ப்ரோ. அதை எடுத்து நடுப்புற ஒட்ட வைக்கிறாரு பாண்டி. நம்மளதான் கட் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வானதி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. டேய் கத்திரி எங்கடா அப்படின்னு நடேசன் கேட்க, டேய் எங்கடாங்கிறாரு பாண்டியும். தெரியலண்ணே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, அதை எங்கடா வச்சீங்கன்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. டொங்கின கைய ஒரு சுத்தி சோழன் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. இதுல ஒரு அல்ப சந்தோஷமா உனக்கு, இப்ப சந்தோஷமாயிட்டியாடா அப்படின்னு நடேசன் கிண்டல் பண்றாரு. பாண்டி கையில பிளேட்டோட நிக்க நம்மள கூப்பிட போறான்னு அப்படியே சந்தோஷத்துல தவிக்கிறாங்க வானதி. அண்ணே வாண்ணே அப்படின்னு பாண்டி கூப்பிட, என்னடாங்கிறாரு சேரன். வானதியோட முகம் அப்படியே இருண்டு போயிடுது. நடேசனை திரும்பி பார்த்துட்டு, டேய் வாடா வாடாங்கிறாரு. சேரன் முன்னாடி வந்து நிக்க, கட் பண்ணு கையில சிசர் எடுத்து கொடுக்கறாரு. டேய் நான் எதுக்குடா, நீயே கட் பண்ணிடுங்கிறாரு சேரன். நீ தானே கட் பண்ணணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே அவன் தான் சொல்றான்ல கட் பண்ணுன்னு அப்படிங்கிறாரு சோழனும். வானதி கொஞ்சம் வெறுப்பும் டென்ஷனுமா பாக்குறாங்க. நான் எதுக்குடா, பாண்டி இது ஓன் கடை, நீயே கட் பண்ணிடாங்கிறாரு அவரு. அண்ணே அவர் தான் சொல்றாருல்ல கட் பண்ணுங்கிறாங்க நிலாவும். கட் பண்ணுன்னு சோழனும் சொல்ல, நான் அப்பா நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சேரன் நடேசனை கூப்பிட, டேய் நான் எதுக்குடா, நீயே கட் பண்ணுடா, வெட்டுடா அப்படின்னு அவர் சொல்ல, சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து வெட்டலாமா, வா பாண்டி வா சோழா, நிலா வா, சந்தா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சேரன் கூப்பிட, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு வர வானதி வேண்டா வெறுப்பா வந்து கையை மட்டும் நீட்டுறாங்க. எல்லாரும் சேரனோட கையை பிடிச்சிருக்க, அவரு கத்திரியை பிடிச்சி வெட்டிடுறாரு. எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. கரெக்டா சோழன் ரவுடி மாதிரி விசில் அடிச்சு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க, நிலா ஒரு முறைக்கிறாங்க. அவங்களோட பார்வையை பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் அடங்கிக்கிறாரு. அவ்வளவுதானே எல்லாம் முடிஞ்சது இல்ல அப்படின்னு நடேசன் கேட்க, சாமி கும்பிடணும், ஸ்வீட் எல்லாம் கொடுக்கணும்லப்பாங்கிறாரு சேரன். ஓ அது இருக்கா, வாங்க போலாம் வாங்க வாங்க போலான்னு எல்லாரும் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர வர்றாங்க. டேய் பாண்டி அப்படின்னு சோழன் பாண்டியோட முதுகுல தட்டி கொடுக்க, உள்ளர வந்து காமாட்சி விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய குத்து விளக்கு பூல சுத்தி டெக்கரேட் பண்ணி ரெடியா இருக்கு. இத பாக்குற வானதி சந்தோஷமா அடுத்து குத்துவிளக்கு ஏத்த போறாங்க. கண்டிப்பா நம்மளை இப்பவாது கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அவரு மெழுகுவத்தி ஏத்திட்டு வர்றாரு. நீங்க ஏத்துங்கன்னு நிலா கிட்ட நீட்ட, நிலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. நானு பாக்குறாங்க. சோழன் நிலாவை திரும்பி பார்க்க, உங்களை தாங்க நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்ல, வானதியோட முகம் கோவத்துல அப்படியே தக்காளி மாதிரி செவந்து போயிடுது. ஐயோ பாண்டி அண்ணே இருக்காங்கல்ல, அண்ணே ஏத்துவாங்கங்கிறாங்க நிலா. நிலா நீதான்ப்பா ஆரம்பிச்சு வைக்கணும், நீ ஏத்துப்பா வாங்குறாரு சேரன். நிலா தங்கிட்டு நிக்க, ஏமா நீதாம்மா ஏத்தணும், வந்து ஏத்துவா அப்படின்னு நடேசன் சொல்ல, வாங்கிக்கோங்கன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. ச்சே இவன் கண்ணுக்கு நான் இங்க ஒருத்தி நிக்கிறது தெரியவே இல்லை போல இருக்கு. அப்படியே பேய மாதிரி இவன் ரத்தத்தை குடிச்சிடணுங்கிற மாதிரி வானதி பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏத்துங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நீ ஏத்தாம வேற யாருமா ஏத்துவா, வா வந்து ஏத்துவா அப்படிங்கிறாரு நடேசன். வாங்கிக்கோங்கன்னு அவர் மெழுகுவர்த்தியை நீட்டிக்கிட்டே இருக்க, ஏத்துமா போ அப்படிங்கிறாரு நடேசன். ஏத்துங்க அப்படின்னு சோழன்னு சொல்ல, கேண்டில வாங்கிக்கிறாங்க நிலா. அவங்க குத்துவிளக்கிட்ட போய் ஒரு முகத்தை ஏத்த சந்தா சந்தோஷமா பாக்குறாங்க. வானதி பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க. சோழன் இத போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்ன போய் லவ் பண்ணேன் பாருன்னு அவங்க பார்வை பாண்டி மேல படியுது. நிலா குத்துவிளக்கோட ஒரு சைடை ஏத்த எல்லாருமே கிளாப் பண்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வானதிக்கு ஓ சரௌண்டிங்ல சத்தம் கேக்குது அப்படின்ற உணர்வு வர அவங்களும் கிளாப் பண்றாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. ஒரு முகத்தை ஏத்திட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாண்டி கையில கொடுக்குறாங்க நிலா. தேங்க்ஸ்ங்கன்னு வாங்கிக்கிறாரு அவரு. ஏத்து பாண்டி அப்படின்னு சேரன் சொல்ல, அவரு இன்னொரு முகத்தை ஏத்துறாரு. வானதி வெறுப்பும் ஏக்கமுமா பாக்குறாங்க. கடனேன்னு சப்புன்னு சாணி தட்டுற மாதிரி கையை தட்டுறாங்க. அடுத்து அவரு சேரன் கிட்ட கொடுக்க அவரு ஒரு முகத்தை ஏத்துறாரு. அடுத்து நடேசன் கிட்ட கொடுக்க அவரு ஒரு முகத்தை ஏத்துறாரு. அடுத்ததா சோழன் அவரு வந்து இன்னொரு முகத்தை ஏத்திட 5 முகமுமா தீபம் ஒளி வீசி எரிஞ்சிட்டு இருக்க. வானதியோட முகமும் கோவத்துல எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இடுப்புல துண்டு எடுத்து கட்டுற நடேசன் பூஜையை போட்டுடலாம் அப்படின்னு சுவாமி படத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறாரு. எல்லாரும் கை கோப்பி கண்ண மூடி சாமி கும்பிட, வானதிக்கு அது கூட தோணவே இல்ல. தீபாராதனை சாமி காமிச்சிட்டு முத வேலையை அவர் நிலாவுக்கு காமிக்க அவங்க தொட்டு கும்பிட்டுட்டு விபூதி எடுத்துக்கிறாங்க. அடுத்து சோழன் அப்படின்னு வரிசையா ஒவ்வொருத்தருக்கா தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெறுப்போட வானதி நின்னுட்டு இருக்க, அவங்களுக்கும் இவர் தீபாராதனையை கொண்டு போய் காட்ட கடனே தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. கண்ணா ஜூஸ் எடுத்துட்டு வாடா போ அப்படின்னு பாண்டி சொல்ல, சரின்னு ஓடுறாரு அவரு. சந்தா
தும்பி ஜாவ் ஜாவுங்கிறாரு அவங்க அண்ணன். அப்படின்னு சந்தாவும் போறாங்க. ஏலிஜியே அப்படின்னு கொண்டு வந்து அவங்க நீட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேங்கிறாங்க நிலா. நை நை மே கத்திகும் அப்படின்னு சந்தா சொல்ல நிலா தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து சோழனும் தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாரு ஒரு ஜூஸ் டம்ளரை. ஆப்பிள் ஜியன்னு இல்ல எனக்கு வேணாங்கிறாரு சேரன். ஜியனா அப்படின்னு சந்தா சொல்ல அப்படின்னு எடுத்துக்கிறாரு. பார்த்துக்கடா அண்ணன் பண்றதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் சோழன் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஜூஸ் குடிச்சுக்கிட்டே ஒரு இடி இடிச்சு, டேய் பாண்டி அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோமாடா அப்படின்னு கேட்குறாரு சோழன். ஆமாண்டா, அதான் அவங்களுக்குள்ள நல்லா செட் ஆகுதுல்ல, இதை பத்தி பேசிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாண்டியன் சொல்ல அப்படிங்கிறாரு சோழன். எல்லாமே முடிச்சு வானதிட்ட கொண்டு போக அவங்களும் ஜூஸ் எடுத்துட்டு அப்படின்னு சிரிச்சு வைக்கிறாங்க. நல்லா இருக்காங்க ஜூஸ் அப்படின்னு சோழன் கேட்க இருக்கு நீங்க கேட்குற ஊர்ல நல்லா தான் இருந்துச்சுன்ற மாதிரி நிலா குடிக்கிறாங்க. எல்லாரும் குடிச்சு முடிச்சதும் மறுபடியும் டம்ளரை ட்ரேல வைக்க பாண்டி சரிப்பா வாழ்த்துக்கள் நான் கிளம்புறேங்கிறாரு ப்ரீவியஸ் ஓனர். சரிங்கண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல சேரனோட கையை தட்டி கொடுத்து வரேன்பான்னு சொல்லிட்டு வரேம்மா வரேங்கன்னு சோழன் நிலா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு அவரு. ஐயா வர்றேன் அப்படின்னு நடேசனுக்கு ஒரு கும்பிட போட்டு கிளம்புறாரு அவரு. டேய் நானும் வரேன்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. சரிடான்னு பாண்டி வழி அனுப்பி வைக்க பையா நாங்க புறப்படுறோம் அப்படின்னு அனீஸ் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறாரு. சந்தாவும் எல்லார்கிட்டையும் தலையாட்டிட்டு சேரனை ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பி விடுறாங்க. இப்பவாவது நம்மள கவனிக்கிறானான்னு பாக்கலான்னு வானதி பார்த்துட்டு இருக்க. டேய் பாண்டி அப்ப நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு பாண்டியோட தோலை தட்டுறாரு சேரன். இருன்னு பொறுமையா போய்க்கலாங்கிறாரு அவரு. இல்லடா வேலையெல்லாம் அப்படியே நிக்குது, இப்ப நான் போகலன்னா அப்புறம் ஒண்ணும் நடக்காதுடாங்கிறாரு சேரன். சரிடா பாண்டி நாங்களும் அப்படியே கிளம்புறோங்கிறாரு சோழன். சொல்றவரு சும்மா போகாம நீ வானதி கிட்ட கடலையை போட்டுட்டு இருக்காம கடையை ஒழுங்கா நடத்து, உன்னை நம்பி பெரிய பில்டப்லாம் கொடுத்துருக்கோண்டா அப்படின்னு சோழன் சொல்ல சரிடாங்கிறாரு பாண்டி. நடேசன் போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் பை சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல எல்லாரும் கிளம்பி தொலைங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க வானதி. சரிடா வரண்டா அப்படின்னு சேரனும் டேய் புறப்படுறா அப்படின்னு சோழனும் ஹக் பண்ணி முதல்ல தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. வரமா வரோம் கண்ணான்னு சேரன் கிளம்ப வானதி அப்படிங்கிற சோழன் கண்ணா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு வாங்கன்னு கண்ணனும் வேகமா தலையாடுறாரு. எல்லாரும் வெளியே வந்து கார் கிட்ட நின்று டேய் வரண்டா பாண்டியன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புறாங்க. பை பைன்னு பாண்டியன் கண்ணன் ப்ரோவும் கையை அசைக்கிறாங்க. கார் கிளம்பிட வாழை தோரணம் மாயிலை தோரணம்னு அந்த இடமே ஒரே கிரீனிஷா இருக்கு. பாண்டி வானதி பக்கம் திரும்பி வானதி இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்காங்கிறாரு. ஓ நான் புடவை கட்டி இருக்கதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு வானதி சண்டைக்கு தயாராக. வானதி பாண்டியன் காலையில இருந்து எவ்வளவு வேலையா இருந்தது தெரியுமா, அந்த நேரத்துல உன் புடவைய கவனிச்சு உங்ககிட்ட பேச முடியுமான்னு கண்ணன் ப்ரோ கேக்குறாரு. நான் உங்ககிட்ட கேட்கலன்னு வானதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. கண்ணா கடைக்கு வாங்கின ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல, நீ போய் பில்லு எவ்வளோன்னு கேட்டு வாங்குறாரு பாண்டி. சரியானவர் கேட்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ கிளம்பிடுறாரு. வானதி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதுல அவருக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அதை மறைச்சிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பொறுமையா வாடான்னு சொல்ல சரின்னு கிளம்புறாரு அவரு. எல்லாரும் போனதும் உங்க அண்ணன் பேர் தான் வைக்கிறேன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாங்க வானதி. அதான் சொன்னேனே சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலன்னு அப்படின்னு பாண்டி சொல்றாரு. உன் அண்ணன் பேரை நீ வைக்கிற, உன் அண்ணனுக்கு வேணும்னா அது சர்ப்ரைஸா இருக்கலாம், எனக்கு எப்படி சர்ப்ரைஸா இருக்குங்கிறாங்க வானதி. எங்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வானதி கேட்க ஏய் அப்படிலாம் இல்ல, எப்படியும் காலையில எல்லாரும் பாப்பீங்க, அதுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீயும் நோண்டி நோண்டி கேட்கல, அதான் சரின்னு விட்டுட்டேங்கிறாரு பாண்டி. யாரு நான் கேட்கலையா, சரி அத கூட விடு, அது என்ன பாண்டி விளக்கேத்த கூட நான் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வானதி கேட்க ஏய் அவங்க ஏத்தனா தானே சரியா இருக்குங்கிறாரு பாண்டி. அவங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே சந்தோஷமா இருக்கு. இந்த கடையை எடுத்து நடத்த சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்ததே அவங்க தான். வீட்டுல எல்லாரும் நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் இதை எடுத்து செஞ்சிருக்கவே முடியாது வானதி. அண்ணன் தம்பிங்க எல்லாம் எனக்கு பணம் கொடுத்ததை தாண்டி அவங்க எனக்கு 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு சொல்லு. எங்க குடும்பத்துக்காக யோசிக்கிறவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் அது ஈடே ஆகாது அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. முன்னெல்லாம் யாருக்கும் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காது, ராத்திரி ஏண்டா வருதுன்னு தோணும், இப்பெல்லாம் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது. சோழன் பல்லவன் எல்லாருமே அவங்களாலதான் மாறினாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வானதி அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு போக ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எங்களுக்காக இவ்வளவு யோசிக்கிறவங்களுக்கு நான் இதை கூட பண்ணலைன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல கடுப்பாகிற வானதி. உனக்கு எப்ப பாரு வீடு 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 தான் இல்ல, வீட்டு ஞாபகம் மட்டும்தான் உனக்கு இருக்குமா, மற்றவங்கள பத்தி உனக்கு கவலையே இருக்காதா அப்படின்னு வானதி கொஞ்சம் கோவமாவே கேட்குறாங்க. நான் எதை பத்தி கவலைப்படலன்னு நீ சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க, பாண்டி உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தான் புரிய வைக்கணுமா அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ
சத்தியமா நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல வானதி அப்படிங்கிறாரு பாண்டி. இப்ப கூட என் அம்மா அப்பா எனக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, எனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அவங்கள பத்தியே எப்போதும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு வானதி கேட்க, பேசு, உன்னை யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிறாரு பாண்டி. ஓ, அவங்க நான் உன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுபடி நானும் கேட்டு நடந்துக்கவா அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிறவர் அதை மறைச்சிக்கிட்டு, வானதி வானதி உனக்கு அவங்க தான் முக்கியம், அவங்க சொல்றத நீ கேட்கணும்னு சொல்லி நீ ஒரு முடிவு எடுத்தன்னா நான் அதை மதிச்சுதானே ஆகணுங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி இப்படி பேசுற அப்படின்னு வானதி கேட்க, பின்ன என்ன சும்மா குழப்பி குழப்பி இப்படி கேள்வி கேட்டு அதுல வர்ற பதில வச்சு ஏன் பாண்டி, எதனால பாண்டி அப்படின்னு ஆரம்பிக்கிற? நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும், ஏன் அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த பாண்டி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உனக்கும் தெரியும். இப்ப சொல்லு, அவங்க விளக்கேத்தினதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு பாண்டி. வானதி பயங்கர கடுப்புல இருந்தாலும் நேரடியா சொல்ல முடியாதுல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு முகத்தை திருப்பிக்க, அப்ப விடு, இத போய் ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, இத்தனை வருஷம் வேலை பார்த்த கடைக்கு நாம இப்ப ஓனர் ஆயிருக்கோம், திறப்பு விழா பண்ணியிருக்கோம், இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தோணுது, கூடவே நீ இருக்க, தொழில் பண்ண ஒரு கடை இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுன்னு கேக்குறாரு பாண்டி. ஏன் சந்தோஷத்தை நீயும் ஷேர் பண்ணாதான் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், கண்டதையும் போட்டு யோசிச்சு டென்ஷன் ஆகாத வானதி அப்படிங்கிற பாண்டி. இருன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வர்றாரு. ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்வீட் எடுத்துக்கொண்டு நீட்டுறாரு. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு முகத்தை வெடுக்குன்னு திருப்புறாங்க வானதி. உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு தான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாங்க வானதி. நீ தான் வேணான்னு சொல்ற, உன் கண்ணு வாயெல்லாம் வேணும்னு சொல்லுது அப்படிங்கிற பாண்டி பாக்ஸ் அவரே திறந்து ஒரு பீஸ் எடுத்து இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க வானதி வாயை திறந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க மெல்ல ஆரம்பிக்க, எப்படி இருக்குன்னு பாண்டி கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா டேஸ்ட் எப்படி தெரியும், குடு அப்படின்னு மொத்தமா பாக்ஸோட புடுங்கிக்கிறாங்க. வானதியை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதான்னு நமக்கு தெரியல, ஆனா பாண்டி அவங்கள ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாரு, பெரிய விஷயம் தான், நல்லபடியா இருக்கட்டும், குடி சாப்பிடுன்னு பாக்ஸோட குடுக்குறாரு. வானதி எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க, அவங்கள பார்க்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டே உனக்கு வேணுமான்னு போனா போகுதுன்னு கேக்குறாங்க. கேட்கணும்னு தோணுதா அப்படின்னு பாண்டி கேட்க, டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விடுறாங்க வானதி. அப்புறம் கொஞ்சம் கடிச்சிட்டு மென்னுட்டு இருக்க, நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க அவங்க. அப்படின்னு அவரு சந்தோஷமா சிரிக்க, வானதி அதுவரையில இருந்த மொத்த கோவத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ பயங்கரமா கோவப்படுறேன்னு பாண்டி சொல்ல, பின்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எனக்கு காண்ட ஆகாதாங்கிறாங்க வானதி. பாண்டியும் வானதியும் சந்தோஷமா மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா சண்டைக்கோழி வானதி சமாதான புறாவா மாறிட்டாங்க. காலேஜ் விட்டு பல்லவன் வந்துட்டு இருக்க, எதிர் ரோட்ல இருந்து காயத்ரி வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஹாய்ன்ற மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. ரெண்டு பேரும் ரோட்ல ஒரு இடத்துக்கு வந்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு காயத்ரி கேட்க, நல்லா இருக்கேன் நீங்கன்றாங்க. ஓகே தாங்கிறாங்க காயத்ரி. அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பல்லவன் நேரா ரோட்டை பார்த்து நடந்துட்டு இருக்க, காயத்ரி அப்பப்பா ஒரு முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அப்படின்ற மாதிரி பல்லவன் திரும்பி பார்க்க, அன்னைக்கு நீங்க ஒரு மாதிரியா இருந்தீங்க, ஓகே தானேங்கிறாங்க காயத்ரி. ஓகே தான் அன்னைக்கு வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு பல்லவன். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு காயத்ரி நடக்க, ஆமா உங்க சொந்த ஊர் எதுன்னு கேக்குறாரு பல்லவன். எனக்கு திருவண்ணாமலைன்னு அவங்க சொல்ல, எங்க அன்னை கூட திருவண்ணாமலை தான் அப்படிங்கிறாரு பல்லவன் அவசரமா. அன்னைக்கே சொன்னாங்க, அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சோழன் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு காயத்ரி சொல்ல, அன்னை மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு பல்லவன். இல்ல அவர் மட்டும் இல்ல, அவர் ஒய்ஃப் நிலாதான் சோழனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, எங்கிட்ட சோழன் சாரி கேட்டாருன்றாங்க அவங்க. ஆமாமா அன்னை சொன்னுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் நான் ரொம்ப அவசரப்பட்டேன்னு புரிஞ்சுது. 4 நாள்ல ஒருத்தரை லவ் பண்ற அளவுக்கு யோசிச்சதெல்லாம் ஒரு ரொம்ப தப்பு அப்படின்னு காயத்ரி சொல்ல, நீங்க எல்லா பழியையும் தூக்கி உங்க மேலேயே போட்டுக்காதீங்க, நீங்க புடிச்சுதான் பழகுனீங்கன்னு எங்க அண்ணனுக்கு தெரியும், அதை எங்க அண்ணன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும், சொல்லாம விட்டுருச்சு. ஆனா அண்ணன் எதையுமே வேணும்னு பண்ணல, இவ்வளோ சீரியஸா போகும்னு அண்ணனுக்கே தெரியாது. அண்ணன் பொண்ணுங்க கிட்ட நல்லா பேசும், அப்படிதான் உங்ககிட்டயும் பேசுச்சு, ஆனா இப்படி ஆயிடுச்சுங்கிறாரு பல்லவன். பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான், இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா நான் டிசைட் பண்ணவே மாட்டேன், நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பேன் அப்படின்னு காயத்ரி சொல்ல, ஓகேன்னு தலையை ஆட்டி வச்சுக்கிறாரு பல்லவன். அப்புறம் ரெண்டு பேரும் சாதாரணமா கொஞ்ச தூரம் பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க. கொஞ்ச தூரம் வந்ததும், சரி ஓகே நான் இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு காயத்ரி சொல்ல, அப்படியா சரி பை அப்படின்னு பல்லவன் சொல்ல, பையன்னு சொல்லிட்டு காயத்ரியும் போயிடுறாங்க. பல்லவன் அவர் வழியில நடந்துட்டு இருக்காரு. நிலா ஆபீஸ்க்கு வர்றாங்க. கையில ஒரு ஃபைல் எடுத்துட்டு ஒரு கேபினை திறந்துட்டு ராகவனை கூப்பிட, யா
அப்படின்னு ராகவ் தலையாட்ட ராகவ் ஒரு ஸ்மால் டவுட்னு லேப்டாப் அவர் முன்னாடி வைக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு ராகவ் கேட்க கிளையண்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட சில ரெக்குயர்மெண்ட்ஸை இந்த டிசைனுக்குள்ள கொண்டு வர முடியல, கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நிலா கேட்க அவ்வளவுதானே இதான் நான் பண்றேன் அப்படின்னு ராகவ் ஏதோ சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்ல சொல்ல நிலாவும் சரின்னு ரொம்ப டீப்பா கேட்டுக்கிறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அண்ட் இட்ஸ் கிளியர் அப்படின்னு ராகவ் கேட்க யா ராகவ் தேங்க்யூன்னு லேப்டாப்பை மறுபடியும் தூக்குறாங்க நிலா. லேப்டாப்பை கையில தூக்க யா நிலா அப்படின்னு ராகவ் கூப்பிட அப்படின்னு பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு சின்ன பேக் எடுத்து இந்தாங்க இது உங்களுக்கு தான் நீட்டுறாரு. லேப்டாப்பை டேபிள் மேல வச்சுட்டு என்ன இதுன்னு கேக்குறாங்க நிலா. வாங்கி பிரிச்சு பாருங்க அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா தயங்கிட்டே இருக்க அப்படின்னு நீட்ட வாங்கிக்கிறாங்க. அந்த பேக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை திறந்து பாக்குறவங்க அப்படியே விழிகள் வீரிய ராகவை பார்க்க அப்படின்ற மாதிரி அவர் பார்க்க மறுபடியும் பாக்ஸை பாக்குறாங்க நிலா. ஆக்சுவலி உங்களுக்காக தேடி தேடி வாங்கினேன், ரொம்ப நல்ல பர்ஃப்யூம்ங்க, இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா ரொம்பவே அன்னீசியா பாக்குறாங்க. பட் எனக்கு எதுக்கு இதெல்லாங்கிறாங்க நிலா. ஏங்க உங்களை மாதிரி பிரட்டி கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிச் பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவாங்க, டேக் இட் வித் யூ, கீப் இட் யுவர் சைட் அப்படின்னு ராகவ் சொல்ல இல்ல ராகவ் வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் டேபிள் மேல வச்சிடுறாங்க நிலா. ராகவுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு அந்த பர்ஃப்யூம் பாக்ஸையே பார்த்துட்டு இருக்க நிலா மறுபடியும் லேப்டாப் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஏன் வேண்டாங்கிறாரு அவரு. நிலா ஒன்னும் சொல்லாம பார்த்துட்டு இருக்க நான் தானே கொடுக்குறேன் வாங்கிக்கலாம் இல்லங்கிறாரு ராகவ். இட்ஸ் ஓகே ராகவ் வேணாங்கிறாங்க நிலா. இங்க பாருங்க இதை நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், ப்ளீஸ் வச்சுக்கலாம் இல்லங்கிறாரு ராகவ். இப்படி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ், பட் வேண்டாம் அப்படின்னு நிலா நகர போக லுக் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. நிலா அதை கண்டுக்காம கேபின் விட்டு வெளியே போயிடுறாங்க. ராகவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவும் சுறுசுறுன்னு இருக்கு. இல்ல லேப்டாப் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு அவங்க காதுல வைக்க ஹலோ நிலான்றாங்க லாயர். சொல்லுங்க மேம் அப்படின்னு நிலா சொல்ல நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஹியரிங் இருக்கு அப்படின்னு லாயர் சொல்ல ஆமாங்க மேம் உங்க ஜூனியர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல கடைசி ஹியரிங்க்கு நீங்களும் வரல, உங்க ஹஸ்பண்டும் வரல, உங்களுக்கு தான் வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அவராவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு லாயர் கேட்க இல்லைங்க மேம் அவருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நிலா. நிலா உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க லாயர். இல்ல மேம் எனக்கு வேணுங்கிறாங்க நிலா. அப்ப ஹியரிங்க்கு வராம இருந்தா எப்படி? போன்ல ரீசன் சொல்றது நல்லாவா இருக்கு? டிவோர்ஸ் கேக்குற 2 பேர்ல ஒருத்தர் கூட கோர்ட்டுக்கு வரலனா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி தானே அர்த்தம். இல்ல உங்க 2 பேருக்குமே வர முடியாத சிச்சுவேஷன்னா அதை என்கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும்ல. எதுக்கு எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்? அன்னைக்கு நீங்க என் ஆபீஸ்க்கு வந்து என்ன சொன்னீங்க? சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. இப்போ என்னடானா ஹியரிங்க்கு கூட வரமாட்டேங்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு டிவோர்ஸ் வேணான்னா கூட ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க, நாம இந்த கேஸை டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு லாயர் சொல்ல இல்ல மேம் அப்படிலாம் இல்லைங்க மேம், நடந்த தப்புக்கு ஐ எம் வெரி சாரி, 2 பேருக்குமே அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ங்கிறாங்க நிலா. லாயர் ஏதோ சொல்ல வர மேடம் இந்த டைம் கண்டிப்பா நாங்க வந்துருவோம், ப்ளீஸ் மேம் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல ஓகே நிலா நாளைக்கு காலையில நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கோர்ட்ல காலையில 11 o'clock இருக்கணும் ஓகே அப்படின்னு லாயர் சொல்ல ஓகேங்க மேம் அண்டர்ஸ்டுட் வந்துடுறோம் தேங்க்யூன்னு போனை வைக்கிறாங்க நிலா. நிலா மாதிரி ஒரு குழப்பக்குட்டையை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு ரைட்டருக்காவது இல்ல டைரக்டருக்காவது தெரியுமா இல்லையான்னு தெரியல, நம்மளுக்கும் தெரியல தாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.